அழகு குறைவாகவும் இல்ல. புரியுதா? திருக்குறள் மாட்டுற திருவள்ளூரா கட்டுலாட்டி இப்போ உன்னதுமே நிக்க வைக்கணும் பீச்சில். எவ்வளோ ஆசை பார்த்தா ஒன்றும் படம் வரலமா மாசம் வாங்குறியா சரிம்மா. நீ ஏன்னா உன் தொழிலும் உன் குணமும் உன் நடத்தியும் அந்த மாதிரி அங்க அக்கா நீ அப்படியே உட்காரு. மலை பாலமே என்கிட்ட பேப்பர் 200 வாங்குறீங்களா? 200 உள்ளவர்கள் எல்லாம் அக்கா தங்க எல்லாம் இவங்களை போல பிறக்கணும். ஒரே தாய்க்கு இரு மகளா பிறந்தோம். இரு மகளாக சொல்லுவேன். இருந்தாலும் நீ எனக்கு குழந்தைதா எப்பொழுதும் மக்கள் சொல்லி நடக்கும் மன்னவர் சொல்றாரு ஒரு மாங்கனி கொண்டாந்து சொல்லிட்டு அந்த மாங்கனி நம்ம சாப்பிடாதீங்கன்னா மாமியாரோ பங்கே சொல்லுது அது எப்படி இருக்கும்? குண்டா இருக்கும். ஒரு மாம்பழத்துக்கு ஒரு குழந்தைன்னா இந்த சிவலிங்க நகராட்சிக்கு மொத்தம் நீ வந்து குழந்தையாதான் இருக்கும். அது மாதிரி இது மாதிரி இல்ல அவ்வளோ பட்டிக்கலாம் அப்படி இருக்குங்கவா அப்படி இருக்கு. அத்தனை குழந்தை சொல்றாரு பழந்து சொல்றாரு. இதை கொண்டு வந்ததோடு ஒரு மான் கன்றோ ஒரு முயல் குட்டியோ ஒரு கன்று குட்டியோ இல்ல ஒரு குட்டியோ இல்ல ஒரு கோழி குட்டியோ அதை கொண்டாடலாம் பால் ஊட்டலாம் சீராட்டலாம் தாளாட்டலாம். ஆமாமா என்ன பண்றது? சரிம்மா இந்த உதவாத கொட்டியா யார் கருத்தினால் கொடுத்தது தெரியுமா? பிள்ளை பிறக்கும். ஆமா முனிவரால் கொடுத்த மாங்கனி இத புசித்த பிள்ளை பிறக்கும். மகிமை வாய்ந்த மாங்கனினா ஆமா நான் சாப்பிடுறேன். உனக்கு எதுக்குடா? அவங்கதான் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு மாங்கனியை உனக்கா இருக்கா பேராங்க. நீங்கடா எங்க கூட புள்ள இல்ல
கல்யாணம் நம்மளாம் கொள்ளாம ரெண்டு கொண்டாடி கல்யாணம் குழந்தைலாம் சுத்திக்கிறாங்க குழந்தைலாம் சுத்திக்கிற நாயா தானே காதல் கதையை தீர்த்தவளே ஐயோ யுத்தி தும்டா அப்படியே மழை பெய்யாது பெண்கள் மொழி ஒரு ஒப்புகடி ஒப்புகி பழுத்த பழம் இனிக்கும் அழுகின பழம் கசக்கும் போவோம் உமர்ந்த பாசம் சொந்த பார்த்தா என்னதான் இருந்தாலும் சரி அக்காவுக்கு வயசாகி போச்சு ஐயோ இனி ஒண்ணு தங்காத அப்படியா மிஞ்சி போறேன்னா இங்கதான் வரணும் உன்னை போலயே அழகா கட்டையா குள்ளமா பெற்று கொடுப்போம் அப்படியா குழந்தைய பிறகாது உன் தவ பறந்து வீணா போயிடும் முதிகிறாள் அப்படியா சாதனை பேசுறாங்க அப்படி ஆத்துக்கு ஆட்டு போய் பள்ளமா எடுத்து அதுல வச்சிரு. ஏன்னா ஏன் வயிறு ஏதுன்னு சொன்ன கேட்டியா? ஏன் நேத்து வந்தவா நான் பார்த்து வந்தவா நீ பார்த்து வந்தவா டார்லிங் கட்டு சிரிக்கி கட்டில போறவா அவ பல்லுவாயும் செல்லரிக்கோ அவ எப்படி முடுவாளோ ஏமாத்தி முடுவாளோ என்ன பார்த்து வயசாகி போச்சு சொல்றாங்க ஏன்னா அவங்க முன்னாடிங்க தான் இருக்குது எனக்கு வயசாகி போயிட்டா இல்ல ஆணி வச்சு அடிப்பேன் ஆறாங்களானிமா அப்படியே ஆடினா டைட்டா பிடிச்சி அடிச்சு விட்டா போதுமா
இந்த மாங்கனிக்காக இருவரும் சண்டை போடுகிறீர்கள் அல்லவா? இருவரும் ஒத்துமையா வாங்க தரேன். நம்ம மாங்கனி எடுத்தா ரெண்டு பேரும் ஒத்துமையா வந்தா குடுக்குறேன். இந்த ஒத்துமன்ற கதையே வேணாம். ஏன் இந்த மாங்கனி நீயே சாப்பிட்டு நீயே புள்ள பத்து நானும் புள்ள பத்துக்கு மாங்கனி வாங்கி வந்தேன். இல்லனா இந்த பாபா அவள சாப்பிடுறது அது வாய் பக்கம் தான். ஆமா கோர்த்தாட்டு பக்கம் அந்த மாதிரி நான் கக்கு. சரி போ. ஒத்துமையா வரீங்களா? என்ன அறிவே? நம்ம கேட்டா அறியாதோ படபடன்னு பேசுறான். பேசுமா இப்ப பக்குவா பேசி. ஆரியா சல்லம். கா கா கா. அம்மா கூப்பிடு காகான்னு வரும். அந்த மாங்கனி வாங்கி பெரியமானது வச்சு அந்த மாங்கனி வாங்கி என்ன கொடுத்தினா நான் சாப்பிட்டேனா 10 மாசம் சென்று அருமையா கருப்பு தங்கி ஒரு குழந்தை பிறக்கும். எவ்வளோ பெரிய வாய். இந்த வயித்துல நான் பெத்துக்கினு நீ அக்கத்து விட்டு பக்கத்து விட்டு போயிருந்தா என் குழந்தைக்கு பேச்சு வந்ததுன்னா இந்த பெரியவர் பார்த்து கேட்பாரு. அது யாருன்னு என் குழந்தை கேட்பாரு. பிள்ளைய நீ பெற்றிருந்த அதுதான் என் பெரிய சுத்தி பெரிய சூத்தி. அக்கா சரி உனக்கு கேட்கிறேன். இருவரும் ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு கணவர் வந்தோம். ஆமா ஏன் என்ன ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணி எல்லாரும் கேட்டு ரெண்டாவது தரமா யார் கல்யாணம் பண்ணு கேக்குறியா? இங்க உட்காந்து ஒரு மலை சத்தியமா சொன்னேன். நான் போய் பேச மாட்டேன். இங்க உட்காந்து சத்தியம் இல்ல அவளை கூப்பிடாது. தீப்தியாவது இது என்னடியா பேச்சு இல்ல குழந்தை இல்லன்னு என்ன கட்டியாது. இப்ப என்ன சொன்ன? ஐயோ அளவில்லா செல்வம் கலக்குது பணம் செல்வத்து நீ தான் போட்டு பேச செல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அரிசி பாடி கொடுக்க மரியாதை தண்ணிக்கு 3 பேர் அக்கான்னா அடுப்புல இருக்கிறாங்க. அதாங்க அது ஏன் ஊட்டி வந்து உன்னால முடியாது குடியா தாண்டி என்ன எடுத்தாந்து என்னால முடியல ஓட்டு பண்ணல எப்பயார் மட்டும் பொருள் தெரியுது என்னையா கட்டியாரணும் யாடி கட்டியாரு தெரியுமா? கதகார கல்யாணி கதுக்கு ஓட்ட குத்தாடி ஓடி போட்டு அது இல்லம்மா அம்மா துண்டுவாடா சோத்த நல்லா காட்டுவாங்களாம் சின்னிக்கு சேல் போட்டுச்சான் சட்டமாத்திரம் நெறி கட்டிக்கிட்டான். அதுலடா இவ சொல்றது எனக்கு தெரியுமா? விதிக்கு வேப்பலன்னு சொன்னாலே இவ கலந்து இருக்கட்டும். இவ எப்பேர் மட்டும் தெரியுமா? தச்சு தாப்பால கதவுக்கு ரெண்டாளி அடி ஓட்ட குத்தாடி ஓடி அந்த மரத்துல காக்கா கருச்சா அம்மா குசு புரிஞ்சா பல்ல தருவார் மோட்டு தருவார் பக்கத்து ஊராரு அக்கா தங்கச்சி மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் கேட்டு பாரு யா மூஞ்சி தீத்து பாக்கிதா ஊ மூஞ்சி தீத்து நீங்களே சொல்லுங்க கசமாலா நீ எலுமிச்சம்பழ கலர்ல இருக்கறானே கசமாலா யா மூஞ்சி தீத்து பாக்கிதா ஊ மூஞ்சி தீத்து பாக்கிதா நீ கேட்டு பாரு அடி கில்ல முள்ளு பேசி நாடா கையில பேசி அடி கில்ல முள்ளு பேசி நாடா கையில பேசி உன் தீரா தடை கண்ணிட மாறி போய் தாசி ஐயோ 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 ஊச்சா ஊச்சா முயா போய் ஓ இப்போ நல்ல பலமா ஓடுமா
நம்ம ஏமா குச்சி பேடி குச்சியா போடா வா ஏடா முன்ன தொங்குது வாடா வா ஐயோ சும்மா ஒண்ணு ஆயிடாது என்னதான் படிச்சுட்டு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல மேடை ஏற முடியாது புரியுதா ஏங்க என்னடி அச்சா அச்சா வந்தா கால் மேல விடும் புரியுதா என்ன பார்த்து தாசின்றா என்ன பார்த்து ஏசின்றாங்க நான் தாசியா இல்ல அக்க பக்கம் ஒரு ஆம்பளை பார்த்து சிரிச்சிருப்பா இல்ல அக்க பக்கம் ஒரு ஆம்பளை பார்த்து கை காட்டிருப்பா நான் பார்த்து வந்தவா என்ன பார்த்து தாசின்றா என்ன பார்த்து ஏசின்றா புடவ சமாச்சாரம் தெரியுமா உனக்கு எனக்கு புடவலாம் நம்ம முன்னாடி நைட்டு மாட்டி விட்டு இன்னும் அம்மா நல்லா மாட்டுக்கா போனா நான் சத்தத்துக்கா போனா நான் ரோட்டுக்கா போனா ஏன் எங்கள போறேன் மகன் தான் எனக்கு தாசி என்னடி அங்க ஏய் இந்த தாசில சொன்ன அடி கட்ட கட்டடா இவன போட்டு கேளைப்பா ஐயோ அவர் வேற நடுவுல புள்ள குடுக்குறியோ என்ன என்ன கேதி ஆகுது நம்ம ரெண்டா தர்மையா கட்டியாந்தாவா கேக்குது நாயமா இல்லையா மூஞ்சி போய் போச்சடி அவங்க போய் நீ நதான் செய்யணும் எந்த நேரத்துல எது வரணும் யார் செஞ்சு வைக்கிறது ஒரு அவருக்கா போயிட்டு வைக்க தெரிஞ்சா அவருக்கு அவருக்காயில ஒரு பைத்தியம் பருப்பு கொட்டி வச்சிருந்தா நீ இந்த கோசு கூட்டு வச்சிக்கலாமா பயந்து பேஞ்சான மாதிரி இந்த ஒரு கோஸ் கூட்டியாரு சாட மாட்டாங்க என்ன பாத்து பாத்து நான் தான் மாங்கனி குடும்பமும் எதுவுமே அவளுக்கு மாங்கனி அவளுக்கு மூஞ்சி ஏறும் நம்ம சமாச்சாரம் அவளுக்கு மாங்கனி கொடு அவளைய புள்ள பத்துக்கிட்டோம் நானே வயசான போல இருக்கிறேன் இதுதான் பெரிய சொல்லுவாங்க பட்டம் குப்பையில துப்பு காட்டான் தினமலன் கதியா உன்னை கட்டிக்கிட்ட என்ன சுகத்து கண்டேன் உன்னை கட்டிக்கிட்டு என்ன சுகத்து கண்டேன் ஏன்னா என்ன கொண்டு வந்த அண்ணா நீங்க சொல்ற தங்கராஜி உன்னை கட்டிக்கிட்ட என்ன சுகத்து கண்டேன் என்ன பிசி பிசி இது எங்க தங்கராஜி ஐயா வீட்டு போய் தவிர 4 புள்ள கொடுத்துருக்காரு என்னடா பிரியா சொல்றேன் மாமா கொண்டு வந்தானே சீமானே சீமானே
என்னடி வேணும்? சரி, இதோ வீடு வரத்த வேணாம். ஆமா. ஏடா கண்ணே, விளக்கு அப்படி போய் பிடி. என்னதான் சொல்றான்னு பாப்பேன். ஏண்டா அவதான் கோயிச்சுக்கிட்டு போறா, நீ ஏன் பின்னாடி என்ன பண்ணி போற? விளக்கு பிடிக்கிறாரு. அம்மானுக்கு விளக்கு பிடி. வீடு கதை வேணாம். பூ பையனு கல்யாணமா செத்துவா போய் பெத்தணுமா? என்ன கேக்குற நீ? என்னடி வேணும் உனக்கு? வீடு கதை வேணாம். ஆ. எனக்கு புள்ள வேணும். நான் கொடுக்கலாமா? அப்படியே போங்க. $900. $900. கையை ஆட்டோமேட்டிக்கா போடுறானே மாமா. கொண்டவன் சரியா இருந்தா கண்டது என் கரண்டு. எனக்கு கொண்டதும் சரியா இல்ல, என் கூட பார்த்ததும் சரியா இல்ல. ஒரு அடியாச்சு கையால. ஏய் கட் பண்ணு. உன் கறி தர வாடி, குடுக்குற வாடி வாடி. ஐயோ போடி போடி. ஏசி மேரி வரி அவங்க சொகுசு எங்க வந்து அறுப்பாருக்குற மிஷினி பாரு எல்லாரும் எப்படி சொல்ற பாரு. அவன் சும்மா காரு சொந்தா பார்த்தான். நான் கேசிப்பியா ஏ குழந்தை பழனியே நல்ல தண்ணிங்க கதை போட் பண்ணு. எதுக்குடி இவ்வளவு கோவம்? என்ன கூப்பிட்டாலும் சந்தைக்கு போனா ஈரு பேர் முடிச்சு எதுக்கு வந்தான் அந்த மாதிரி சனி என்ன 2வது எடுத்தாந்து வச்சுட்டு ஐயோ ஏன் ஆய்வு எடுக்கிறா? நான் கொடுத்தா கோயிலுக்கு போறேன். நான் குடுக்குறேன்டி. என்ன கொடுப்பேன்? கனி டம்மா நல்லா கொடுத்துங்கிறிய கனி குடுக்குறேன்டி. கண்ணுலாம் வேணாம் மகாராஜா. அம்மா குளி பீர் பீர். குழந்தை இதுல இம்பாதகமா ஹரிராதா ரம கோவிந்தா. கீழே போயிடுச்சு. என்ன பண்ணிக்கிறேன்? அவங்கதான் குழந்தை இல்லைன்னு கனி அதுல இருக்கிற சாரி இந்த வாளில் இருக்கிறது. இந்த வாளில் இருக்கும் அந்த சாரை நக்கினால் ஆமா அந்த சாரி கொஞ்சம் குழந்தை வந்துருமோ. சந்தோஷமாக சாப்பிடுங்க. அக்கா என்ன மானாவரியா பேசிட்டு நான் பேச மாட்டேன். இந்த வயசுல பெரியவங்க போக சொல்றியா? வயசுல பெரியவங்க பாவம், தாய்க்கு தாயாக்குது, நீயே போய் பேசுமா பாவம். தாய்க்கு தாயாது அக்கா அக்கா தாயாக்குது கூட என்ன சொல்லுவாளோ சொல்லுவாளோ போய் போத மாட்டேன் நிக்கிறேன். அக்காவுக்கு வாய் கொஞ்சம் அகலம். இல்ல இல்ல வாய் தந்து பேச மாட்டேன். பேசி பாத்தீங்களா? இல்ல அக்கா
அக்கா தங்கச்சி நம்மள சொல்லி குற்றம் கிடையாது. பிறப்பு இப்ப இதுல என்ன கஷ்டம்னு கேக்குறியா? நமக்கு வந்த சண்டை இந்த கனிக்கு முன்னே இங்க உட்காந்துக்கிற என் அக்காச்சிங்க அக்கா தங்கச்சிங்க உங்களை ஒத்துமையாக கண்டு வச்சிருப்பாங்க. பொல்லாத்தது. சரி, இப்பொழுது ஆனந்தமா இருக்கிறோம், போகலாமா? மன்னர் வந்தாரு, ஒரு கனியை கொண்டு வந்து ஒண்ணு உனக்குதான் தெரியாது கொடுத்துரும், இல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கணும். இல்ல இது ஒரு கனியை இருவருக்கு காட்டினார். அவர் கொடுத்தது ஒரு கனி, எனக்கு குழந்தை இல்லை. அவர் கொடுத்தது ஒண்ணு. ஆமா, 2 பேருக்கும் குழந்தை பிறகுன்னு ஒரு ஆசைதான், அவ்வளவுதான். இப்ப ஒண்ணு நீ சாப்பிட்டு நீ கர்ப்பமா இருந்தா நான் உனக்கு ஆதரவு, ஒருவேளை நான் சாப்பிட்டு நான் கர்ப்பமா இருந்தா நீ எனக்கு ஆதரவு. எங்க என் முழுதி நீ வள உங்க எழுத நான் வளர்க்குறேன். இப்படின்னா நமக்கு ஆனந்தமா இருக்கிறோம். என்ன ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே தம்பி அந்த வாங்கிக் கொண்டு வருகிறார். சிவனிடத்தில் வேண்டாம் என்று என்னுடைய மனைவி மறுத்து பேச விளைக்க மாட்டேன். வரக்கூடியவன் செஞ்சோத்து கடனை தீர்க்கணும் என்னுடைய மனைவிடத்தில் சொல்லி வந்தேனே. நான் என்ன பன்னீர பாவமல்ல இந்த பரலோ
எப்பொழுது நான் இடுகுல என்னை அவமானப்படுத்தி பாண்டியா ஐயோ சாமி அம்மா மகாராஜா மகாராஜா ஓடே கால் கரோ என் பொண்டாட்டியா பேர் சொன்னா மகாராஜா என்னடா சொன்னா மகாராஜா தாங்க சிறந்தவர் நீங்க தான் சிறந்தவர் அப்படியே சொன்னா அப்படியே கறி மலை மாதிரி இருக்கு பாருங்க கரியாத மலை மாதிரி இருக்கிறீங்க